ஆக்சுவலி எக்ஸ்போனா என்ன? 15 வயசில் சென்னையில் ஒர்க் விஷயமா வந்தீங்க. ஒரு வீட்டு வேலையிலேருந்து, ஒரு பாத்திர கடையிலேருந்து, ஜுவல்லரி கடையிலேருந்து, துணி கடையில் வேலை செஞ்சு இந்த மிக்கி பிராண்ட் உருவாகியிருக்கேன். ஏங்க உங்களுக்கு வந்தாங்க, எனக்கு யாருமே ஆள் வரல, அப்போ நீங்கள் ஸ்கேம் பண்ணுறீங்க அப்படி சொல்லிடுவாங்க இல்லையா? அப்படி சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக அதுதான் இந்த ஸ்கேம்ன்ற வார்த்தை. நீங்கள் ஒரு எக்ஸ்போ பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கேம் பண்ணிட்டீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் நானே எக்ஸ்போ பண்ணுறேன். அப்போ இது நான் பண்ணும்போது சம்பாதிக்குது. அப்போ நான் பண்ணது எக்ஸ்கேம் இல்லை, நீங்கள் தான் எக்ஸ்கேம். மேடம், மற்ற எக்ஸ்போவில் 9-10 o'clock வருவாங்க. எனக்கு 6 o'clock கஸ்டமர் வருவாங்க காலைல. ஸோ எங்களுக்கு இதுவுமே ஃப்ரீ கொடுக்க தேவையில்லை. எனக்கு கஸ்டமருக்கு நான் துணி கொடுத்தா போதும், அது வாங்குற ரெடியாக இருக்கா. நம்ம எக்ஸ்போவில் யாருக்கு இந்த மாதிரி சேல் ஆகலை, மனசாச்சு நாங்கள் கேட்போம், நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்னா ஸ்டால் வாடகை திருப்பி கொடுத்தோம். ஓ, நிறைய பேர் எங்கிட்ட பொருள் வாங்கிட்டேன், எங்கள் எக்ஸ்போலே ஸ்டால் போடுவாங்க. உங்களை யாரும் மிரட்டுறாங்களே, குடும்பத்தோடு மிரட்டுறாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டேன். அது நம்ம ஃப்ரெண்டு தான், நான் தான் வளர்த்து விட்டேன் அவருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாம் அலைக்கும். நான் உங்கள் ஷக்கீலா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன பேச போகிறேன்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க. நான் இப்போ என்ன பேச போகிறேன்றதை விட, எனக்கு எக்ஸ்போன்ற இப்போது நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதில் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. உங்கள் சார்பாக அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் மிக்கி ஃபேஷன்ஸ் அதோட ஓனரான மிஸ்டர் மிக்கி அவரை இங்கே வர வச்சுருக்கோம். அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலான்றது என்னோட ஐடியா. ஸோ நமஸ்தே விக்கி, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். ஏன்னா நீங்கள் இந்த நார்த் இந்தியன் ஆக்டர் ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமா, இல்லை நான் ஹிந்தியில் பேசணுமா? நம்ம மக்கள் எல்லாம் தமிழ் மக்கள். தமிழ் தெரியும், நல்லா தெரியும். நல்லா தெரியும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு மிக்கி, நீங்கள் நார்த் இந்தியன் மாதிரி இருக்கிறீங்கன்றதில், நீங்கள் நார்த் இந்தியன் தான் எனக்கு தெரியும். எங்கே நார்த் இந்தியாவில், எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க, என்னது இது? நான் நார்த் இந்தியன் ராஜஸ்தானில் இருக்கேன். ஸோ ராஜஸ்தானில் ஒரு குட்டி ஊர்லேருந்து சென்னை வந்திருக்கேன். எனக்கு சென்னை வரும்போது வயசு 15 வயசில் சென்னையில் ஒர்க் விஷயமா வந்தீங்க. ஒரு வீட்டு வேலையிலேருந்து, ஒரு பாத்திர கடையிலேருந்து, ஜுவல்லரி கடையிலேருந்து, துணி கடையில் வேலை செஞ்சு இந்த மிக்கி பிராண்ட் உருவாகியிருக்கேன். ஓகே. உங்கள் பேர் மிக்கி தானா? என் பேர் ஆக்சுவலி தினேஷ், பட் எல்லாரும் மிக்கி கேட்குறாங்க. ஸோ மிக்கி நான் என் பேர் வச்சுட்டேன், தினேஷ். அப்போது மிக்கி ஏன் வந்தது அந்த பேர்? மிக்கி ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தது. ஸோ ஒரு பெரிய பிராண்ட் மிக்கி மென்ஸோட ஷர்ட் பண்ணியிருந்தேன். அந்த சென்னை ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட்டர் நான் தான் இருந்தது. ஸோ அந்த டைம்லேருந்து மிக்கி நான் தான் ஹோல்சேல் பண்ணுவேன். அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே பேர் நான் மிக்கி ஃபேஷன், மிக்கி கிட்ஸ் வேர், மிக்கி லேடிஸ் வேர், இந்த மாதிரி 3-4 ஷாப் ஆரம்பிஇருக்கேன் இப்போ வரைக்கும். ஓகே. இப்போது உண்மையிலேயே மிக்கி, நானும் மிக்கின்னே கூப்பிட்றேன். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஆக்சுவலி எக்ஸ்போனா என்ன? எக்ஸ்போனா முன்னாடி வேறு, இப்போ எக்ஸ்போ வேறு. முன்னாடி நான் ஒருத்தர் ஃபுல்லாகவே பண்ணுவாங்க. அவங்க ஒரு தனியாக க்ரௌட் வரும். அவங்க க்ரௌடில் அவங்க சேல் பண்ணுவாங்க. அவங்க கூட ஒரு 5 பேர் இருப்பாங்க. பட் யாருன்னா பப்ளிக்கு தெரியாது. அவங்க உள்ளே இருப்பாங்க, பட் தெரியாது. இப்போது எக்ஸ்போ என்னன்னா ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. பட் அதுக்கு மேலே ஒருத்தர் எல்லாம் இருப்பாங்க. அவங்க தான் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. அதுதான் எக்ஸ்போ. ஸோ என்ன சொல்ல வரீங்கன்னா, முதல்ல இப்போ உங்கள் விஷயமே எடுத்துக்கோமே, மிக்கி ஒரு எக்ஸ்போ பண்ண போகிறார் அப்படின்னா உங்களோட பிராண்ட் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் மட்டும் அதில் சேல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 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 மண்டபமோ இல்லை அந்த மாதிரி எடுத்து ஸ்டால்ஸ் தனியாக கொடுக்குறாங்க. அதுலேருந்து அந்த மண்டபம் எடுக்கிறவங்களுக்கு நல்லா வருமானம், ஸ்டால் ஓனருக்கு பிஸ்னஸ். ஓ, ஸோ நான் இப்போ உங்ககிட்ட ஸ்டால் எடுக்கிறேன்னா நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் அந்த மண்டபத்துக்கு நீங்கள் எடுத்துருக்கிறதால அதை நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டாலில் வர வருமானம் எனக்கு. கரெக்ட், உங்களுக்கு தான். அப்படி. பட் இது இப்போது உங்கள் மிக்கி ஃபேஷன்ஸ்னால் தெரியாத ஆளுங்க கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம மிக்கி ஃபேஷன்ஸ்க்கு வந்திருக்கேன். ஒரு ஒரு 10 பேக் நிறைய துணி எடுத்துன்னு வந்தேன் நான். ஸோ அதனால் எனக்கு தெரியும். இப்போது உங்களை தெரிஞ்சவங்க, இப்போ நான் உங்ககிட்ட தான் வருவேன். ஏன்னா இப்போ வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்போ நடக்குது, நம்மளை கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட ஏன் வருவேன்னா, எனக்கு அங்கே என்ன இருக்குன்னு தெரியும், நான் வருவேன். இப்போ புதுசாக இப்போ நீங்கள் எக்ஸ்போ நடத்தும் போது ஒரு
ஒரு 50 கடை போடுறீங்க, அந்த இவங்க உங்ககிட்ட வராங்க இல்லையா, அப்போ அவங்களோட பிராண்டெல்லாம் எப்படி வெளியே தெரியும், அது எப்படி அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க? ஒருவேளை உங்ககிட்ட வர்ற அந்த க்ரௌட், உங்களோட வாக்கின் பீப்புள் வந்து அதையும் அப்படியே செக் பண்ணி அந்த பொருளுங்க வாங்குவாங்களா, இல்லை அவங்க ஏதாவது வேற ஏதாவது பண்ணுவாங்களா? இல்லை, இப்போ நான் ஒரு ஒரு மிக்கி ஃபேஷன் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்கு, அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க நம்பி எல்லாரும் ஸ்டால் போடுவாங்க. பட் இவங்ககிட்ட ஃபாலோவர்ஸே இருக்காது. நிறைய பேருக்கு இன்ஸ்டா பேஜ் கூட இருக்காது. 0 ஃபாலோவர்ஸ். நாங்கள் தான் பேஜ் கூட ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி 0 ஃபாலோவர்ஸ் வராங்க. ஸோ நம்ம கூட வரும்போது நான் எல்லாருக்கும் கொலாபரேட் பண்ணி வீடியோ போடுவேன். வீடியோ போடும்போது அவர் பிராண்ட் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆன்லைன் நம்பர் கொடுத்துருவேன், அந்த பிராண்டில் என்னென்ன விற்கிறாங்க, என்னென்ன ஆஃபர் எல்லாமே பப்ளிக் ஃபுல்லாகவே காட்டுவேன் ஒரே டைமில். ஸோ காட்டும்போது ஒரு பிராண்ட் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும், மக்கள்கிட்ட சேருது. அப்புறம் மக்களுக்கு பிடிச்ச அவர்கிட்ட வாங்குவாங்க. எக்ஸ்போவில் என்ன இருக்கும், நான் மிக்கி நம்பிக்கை நிறையா கூட்டம் வரும். பட் எல்லாருக்கும் நான் துணி கொடுக்க முடியாது. நான் என்கிட்ட ஒரு லிமிட்டட் தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன், 10,000 12,000 15,000 பீப்புள் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் நான் கொடுக்க முடியாது. ஸோ என் நம்பி எல்லா ஸ்டால் வந்து வராங்களே, என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக தான் போவாங்க. நான் ரொம்ப ஸ்டால்லாம் போட மாட்டேன். ஒரு 25 30 அதுக்கு மேலே நான் பண்ணுறதில்ல. இது பண்ணாதான் எல்லாருக்கும் பிஸ்னஸ் நடக்கும். நான் ரொம்ப 100 200 போட்டேன்னா பப்ளிக் வாக்கிங் தான் இருக்கும், பார்த்து போவேன். பார்த்துட்டு போயிடுவேன். பப்ளிக் கிட்ட எவ்வளோ ஒரு 200 கடையில் வாங்குற அளவுக்கு பணம் இருக்காது. ஒரு 4-5 கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இருக்கு. நான் பண்ணுறது வந்து பப்ளிக் என் கூட வர எல்லாருக்கும் ஹாப்பியாக போவாங்க. எங்களுக்கு ஒரு ஸ்டால் வந்து ஒரு கேக் மாட்டேங்க மிக்கி என்ன சேல் ஆகலை. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக ஹாப்பியாக போவாங்க. திருப்பி நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுவாங்க. மிக்கி நெக்ஸ்ட் இப்போ இங்கே எக்ஸ்போ பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சொன்னானே. ஸோ இதில் உங்களுக்கு என்ன இப்போ உங்களோட பிராண்டுங்க, நீங்க விற்கிறீங்க, உங்களுக்கு லாபம் வருது. இப்போ மற்றவங்களுக்கு ஒரு 30 ஸ்டால்னு கூட வைங்க, அந்த 30 ஸ்டாலில் பெரிய பணம் வர போகிறது இல்லை. அப்போ நீங்கள் எதுக்கு இது இப்போ அவங்களுக்கு மெனக்கெட்டு நீங்கள் இதை செஞ்சு கொடுக்குறீங்க? ஆக்சுவலி நான் மிக்கியில் வராங்களே, அது எங்களுக்கு சேல்ஸ் ஆகுது. அவங்க ஸ்டால் வந்து போனால் அவர் மூலியமாக எனக்கு செலவ்ஸ் நிறையா இருக்கும். மண்டபம், வாடகை, ஏசி எல்லாமே. ஸோ அது எல்லாம் சேர்ந்து வரும்போது எனக்கு செலவு கம்மியாக இருக்கும் அண்ட் கரெக்டாக இருக்கும். அவங்க பிஸ்னஸ் கிடைக்கும், நம்மளது வந்து செலவு கம்மியாக இருக்கும். அதுதான். மற்றபடி ஒரு நல்ல எண்ணத்தில் நல்ல எண்ணத்தில் நான் சம்பாதிக்கணும்னா இப்போ கூட 200 ஸ்டால் புக் பண்ணிக்கலாம், ஒரு 100 ஸ்டால் புக் பண்ணிக்கலாம். பட் நான் முன்னாடி நானே ஸ்டால் போட்டு தான் இருந்தேன். நானே அந்த கொடுக்குற அமௌண்ட் இருக்குல்ல, ஒரு 50,000 40,000 அந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணால் மண்டபம் புக் ஆகுது. ஸோ நான் ஏன் போய் ஸ்டால் போடணும், நானே எக்ஸ்போ பண்ணிக்கலாம். நான் எனக்கு 3-4 ஸ்டால் தேவைப்படும் கண்டிப்பாக. 4-5 ஸ்டால்னால் அதுக்கு அமௌண்ட் அவ்வளோ இருக்கும் கண்டிப்பாக. பட் நான் ரொம்ப கம்மி வார்டில் ஸ்டால் வந்திருக்கு கொடுப்பேன், ரொம்ப கம்மி. அதுவும் 3 நாள் கொடுப்பேன். மற்ற பேர் 2 நாள் தான் கொடுப்பாங்க. விக்கி இப்போவும் 3 நாள் கொடுப்பாங்க. ஸோ 2 நாள் நல்லா சேல்ஸ் நடக்கும் எல்லாருக்கும். சார் மிக்கி இப்போ வந்து என்னென்னா நிறைய இடத்துல ஸ்கேம்ன்றாங்க. இது என்ன ஸ்கேம்னா எதுக்கு, என்ன ஒரு எக்ஸ்போவில் என்ன ஸ்கேம் பண்ணிட முடியும்? ஆக்சுவலி இது வந்து ஒருத்தர் யூனிவர்ஸ் புட்டிக், நான் கண்டிப்பாக பேர் சொல்லணும் இதில், மேத்லி ஃப்ரெண்ட் எனக்கு. அவங்க வந்து ஃபஸ்ட் எக்ஸ்போ பண்ணாங்க. இது மாதிரி எக்ஸ்போவில் போயிட்டு பெரிய எக்ஸ்போ பண்ணாங்க, சிங்கிள் லேடி. அதில் போயிட்டு கத்திட்டு இது அப்படி நம்ம சேர்ந்து ஒரு 50 பேர் 60 பேர் அப்படி சேர்ந்து பண்ணலான்னு அவன் தான் இந்த பிளான் எடுத்து வந்தாங்க. அந்த பிளான் எடுத்து வந்து அவர் சக்ஸஸாக பண்ணாங்க. நல்லா க்ரௌட் வந்து நல்லா சேல் வந்துச்சு. பட் இது பண்ணும்போது நிறையா பேருக்கு வந்து அவர் திட்டினாங்க, நீ ஸ்கேம் பண்ண, நீ மாற்றின அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் நிறையா வீடியோ வந்தது, அது நானே வீடியோ பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தேன் அவர் யார் ஸ்கேம் சொன்னாங்களே அவங்க எக்ஸ்போ இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கேம் சொன்ன ஆளு எல்லாரும் எக்ஸ்போ பண்ணிட்டு நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. அந்த மேத்லி பேர் இஷ்யூ பண்ணி எல்லாரும் இப்போ இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த எக்ஸ்போவில் ஸ்கேம்ன்றது எங்கே வருது அப்படின்னா, இப்போ வந்து உங்களுதில் நான் ஒரு கடை வச்சுருக்கேன்னு வைங்க, நான் வந்து ஒரு இது எடுத்திருக்கேன், ஸ்டால் எடுத்திருக்கேன். ஒருவேளை எனக்கு கஸ்டமர்ஸ் வரல, உங்கள் கடைக்கு வராங்க, உங்களுக்கு வந்து பிராண்டு எனக்கு வரலன்னு வைங்கள, அப்போது ஏங்க உங்களுக்கு வந்தாங்க, எனக்கு யாருமே ஆள் வரல, அப்போ நீங்கள் ஸ்கேம் பண்ணுறீங்க அப்படி சொல்லிடுவாங்க இல்லையா? சொல்லிடுவாங்க. அதுதான் இந்த ஸ்கேம்ன்ற வார்த்தை. அது அப்படி எப்படி சொல்லுவாங்க, அவர் ப்ராடக்ட் வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகாம, அது இல்லைன்னா அவர் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகல பப்ளிக். எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கணும்னு கிடையாது, அவசியம் இல்லை. கரெக்ட் இல்லையா? இப்போ உங்கள் கடையிலேயே என் சைஸுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது, இந்த வாட்டி ரெண்டா ரெடி பண்ணி வைங்க. கண்டிப்பாக நான் எனக்கு சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு நான் ஒரு ஆப்ஷன், நம்ம எக்ஸ்போவில் யாருக்கு இந்த மாதிரி சேல் ஆகலை மனசாச்சு நாங்கள் கேட்போம், நீங்கள் ஹாப்பியா இல்லைன்னா ஸ்டால் வாடகை திருப்பி கொடுத்துருவோம். அது நான் எப்போவுமே ஃபெசிலிட்டி வச்சுருக்கேன். நான் லாஸ்ட் மீட்டிங்கில் எல்லாருக்கிட்ட கேட்பேன், மேடம் நீங்கள் ஹாப்பி, எல்லாருக்கும் சேல் நடிருக்கேன், நடிக்கலைன்னா நம்ம வாடகை கொடுத்துருவோம், ஒன்றும் பெருசாக இல்லை. அது எப்படி அவங்க கரெக்டாக சொல்கிறாங்கன்னு நீங்கள்? அது
யாரும் சம்பாரிச்சு மனசுலேருந்து சொல்ல மாட்டாங்க, சேல்ஸ்லேருந்து சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு நான் 3 எக்ஸ்போ பண்ணியிருக்கேன், யாரும் எனக்கு எப்படி சொல்லலை. பட் மற்ற எக்ஸ்போல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய அதுதான் கேட்டேன். ஸோ அவங்களால உன் ப்ராடக்ட்டு உன் ஐட்டம் சேல் ஆகலைன்ன உடனே அது வந்து நீங்கள் வந்து ஸ்கேம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இது வாய் வார்த்தையா? வாய் வார்த்தை தான். எல்லா இடத்துக்குமே வந்து ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம்னு போகுது. பட் இது வாய் வார்த்தை ஸ்கேம் சொல்கிறது ஆள். பட் மற்ற ஆள் இது சொல்லிட்டு அவங்க எக்ஸ்போ பண்ணுறாங்களே, அது வந்து அவங்க வந்து எக்ஸ்போ பண்ணுற இடத்துல தான் பண்ணாங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்போ பண்ணியிருக்கீங்க, இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கேம் பண்ணிட்டீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் நானே எக்ஸ்போ பண்ணுறேன். அப்போ இது நான் பண்ணும்போது சம்பாதிக்குது. அப்போ நான் பண்ணது எக்ஸ்போ ஸ்கேம் இல்லை, நீங்கள் தான் ஸ்கேம். அதான் இப்போ வரைக்கும் எனக்கு புரியல அது. இல்லை அது வந்து எனக்கு தெரிஞ்சு மிக்கி நீங்கள் தான் இல்லையா இந்த எக்ஸ்போன்னு ஒன்று இப்படி போட்டு ஆரம்பிச்சதுன்றது உங்களுக்கு முன்னாடி இருந்த எனக்கு தெரில. இல்லை முன்னாடி பண்ணாங்க, நானே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டால் தான் போட்டேன். எல்லாத்துலேயும் ஸ்டால் போட்டது அது எக்ஸ்போ எப்படி பண்ணும் என்ன பண்ணும் கற்றுக்கினேன். 2-3 எக்ஸ்போவில் போய் கற்றுக்கினேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. அங்கே போனால் எனக்கு வந்து ஸ்பேஸ் நிறையா தான். நீங்கள் பார்த்தீங்க எங்கள் க்ரௌட் நிறையா வரும். நான் இங்கே எக்ஸ்போ பண்ணேன், எனக்கு க்ரௌட் நிறையா வந்தது. ஸோ அதை கொடுக்குற ஸ்பேஸ் எனக்கு பத்தலை, எனக்கு ப்ராடக்ட் வச்சுக்கிற இடம் பத்தலை. ஸோ அதனால நான் திங்க் பண்ணேன், இது பண்ணால் நம்மளது செட் ஆகாது, நான் தனியாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னா அந்த எண்ணத்தில் நான் வந்து தனியாக எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்கள் எக்ஸ்போவில் ஸ்டால் போட்டவங்க வெளியே போய் இப்போ அவங்க எக்ஸ்போ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்டேருந்து இப்படி சொல்லிட்டு தனியாக போய் பண்ணுறாங்க, அவங்க தான் ஸ்கேமர் அப்படி அந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த வித்தையை சொல்லி கொடுத்துட்றீங்களே, உங்களுக்கு உங்கள் மூளை எவ்வளோ தூரம் இருக்குன்னு அதை வச்சு எல்லோரும் ஜட்ஜ் பண்ணுற மாட்டாங்களா? அதை பாருங்கள், நல்ல எண்ணத்தை தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் நல்ல எண்ணத்தில் பண்ணுறீங்க. அம்மா உனக்கு இது ஆகலையாம்மா, சேல் ஆகலையா, இது நான் உனக்கு அந்த பைசா திருப்பி கொடுக்குறேன்ற எத்தனை பேர் அப்படி இருக்காங்க. ஒரு படம் எடுக்கிறோம், படம் நல்லா போகல, நீ டிக்கெட் எடுத்துகிட்டு படம் பார்க்க வந்துட்ட, படம் உனக்கு பிடிக்கலையா, டிக்கெட் பைசா கொடுத்துறேன்னு யாராவது கொடுத்துருக்குறாங்களா? கொடுக்க மாட்டேன். அப்போது நீங்கள் அதை நல்ல மனசில் செய்கிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து டோட்டலாக உங்கள் வித்தையை வந்து வாட் இஸ் எக்ஸ்போன்றத வர்ற அந்த ஸ்டால் உங்ககிட்ட எடுக்கிறவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்களோன்னு உங்களுக்கு தோணலையா? அது வந்து தப்பு இல்லையா? நம்மளோட வியாபார வித்தை மொத்தமாக சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா? ஸோ தப்பு உங்கள் மேலேயும் இருக்கா? என் மேலே இருக்கு. ஏன்னா நான் எல்லாமே அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ்லேருந்து நான் எல்லாமே டீப்பாக பண்ணி சொல்லி கொடுத்தேன். நிறைய பேர் எங்கிட்ட பொருள் வாங்கிட்டேன், எங்கள் எக்ஸ்போலே ஸ்டால் போடுவாங்க, மற்ற ஸ்டாலில் போடுவாங்க, நானே பொருள் கொடுத்துறேன், நிறையா பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட வாங்கி நீங்கள் போடுங்கம்மா, நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்க, ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் என்கிட்ட இல்லை, நான் உங்களுக்கு வெளியே கடை சொல்கிறேன், அங்கே போய் வாங்கிக்கோங்க, இங்கே போய் வாங்கிக்கோங்க, எல்லாம் நான் சொல்லி கொடுத்துறேன். என்கிட்ட எதுவுமே எப்படி மதிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் சம்பாரிச்சு நோ ப்ராப்ளம். எனக்கு எல்லாரும் சம்பாதிச்சாங்கன்னா உங்களுக்கு உங்கள் சேல் அடிபட்டுருமே. ஐ மீன் எனக்கு புரியுது, சாரி இன்டரப்ட் பண்ணுறதுக்கு, புரியுது, உங்கள் நல்ல மனசு புரியுது. உங்ககிட்டருந்தே துணி வாங்கி உங்களோட எக்ஸ்போர்ட்லேயே விற்க சொல்கிறது வந்து இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க மிக்கி. நான் சப்போர்ட் பண்ணுறேன். அது நான் சிங்கிள் லேடிஸ் இருக்காங்களே, சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் லேடி, இது மாதிரி நிறையா பேருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், பண்ணிட்டு இருக்கேன், இன்னமும் பண்ணுவேன். அது நான் நோ மனசில் ஜீரோ. ஏன் மிக்கி நீங்கள் வந்து ராஜஸ்தான்லேருந்து 15 வயசுலேருந்து வந்து இங்கே அடிப்படை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதால உங்களுக்கு அந்த மனசா? இப்போவுமே கீழே இருக்கிறாங்க, கீழே நீ மேலே வருவாங்களே அவங்க எல்லாம் தெரியும். நான் சின்ன வயசில் வேலை செய்யும்போது எனக்கு தெரியும் கடை அப்படி வைக்கணும், அவ்வளோ கஷ்டப்படணும். நான் 1000 ரூபா சம்பளத்தில் 1 டைம் சாப்பிட்டு கூட நான் எவ்வளோ நாள் இருந்துக்கேன். எனக்கு 1000 ரூபா சம்பளம், மாதம் ரூம் எடுப்போம், ரூமுக்கு 500 ரூபா மாதம் வாடகை. அதில் நான் என் தம்பி ஒரு 6க்கு 3 சைடு தான் எனக்கு ரூம் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிலீஸாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தங்கிட்ட ஒரு ரூபாய்க்கு எனக்கு மதிப்பு தெரியும்னா, நான் சென்ட்ரல் பக்கத்தில் வேலை செய்யும்போது சென்ட்ரல்லேருந்து மெரினா பீச் நடந்து போவேன் சண்டே. அந்த மாதிரி கஷ்டம் எனக்கு ஒரு ரூபா வெளியே தெரியும். ஸோ நம்ம மூலியமாக நான் சம்பாதிச்சு தான் இருக்கேன். எனக்கு இன்றைக்கி 10 கஸ்டமர் அவங்ககிட்ட போகிறாங்க, எனக்கு 20 கஸ்டமர் புதுசாக வராங்க என்கிட்ட. ஸோ 10 கஸ்டமர் இவர்கிட்ட வாங்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எண்ணத்தில் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாருக்கும். ஸோ கஷ்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதால நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. நிறைய லேடிஸ் வீட்டிலேருந்து கொஞ்சம் காசு மிஸ்டேக் பண்ணி அந்த காசில் ஏதாவது ஒரு சம்பாதிக்கணும், இந்த காசு வச்சு நான் 1000 ரூபா போட்டோம் எனக்கு 1300 ரூபா வரணும், அந்த எண்ணத்தில் என்கிட்ட வருவாங்க. ஸோ அவங்க நான் ஏதாவது லாஸ் ஆன மாதிரி சொல்லி கொடுத்தேன், ஹை ரேட்டில் வாங்கி கொடுத்தேன், அது எனக்கு மனசு வராத. நீ 1000 ரூபா ஆயிடுத்து 1500 ரூபா பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி நான் ஐடியா கூட கொடுப்பேன், இது பண்ணு அது பண்ணு. சில பேருக்கு ஸ்டாக் சரியில்லை, நான் சொல்கிறேம்மா நீ ஸ்டால் இங்கே போடாத, இங்கே ஓடாத. நிறையா ஸ்டால் வந்து என்கிட்ட கேட்பாங்க, மிக்கி இங்கே ஸ்டால் போடலாமா வேறு எக்ஸ்போல. அப்போ நான் நிறையா பேருக்கு கைட் பண்ணியிருக்கேன், இங்கே போடாத, இங்கே க்ரௌட் கம்மியாக வரும், அவங்க வந்து புதுசாக இங்கே போட்டால் நல்லா ஆடும் அப்படின்னு நான் நிறையா பேர் கைட் பண்ணியிருக்கேன். இப்போ கூட என்கிட்ட கேட்பாங்க,
நான் கரெக்டாக கைட் பண்ணேன். இந்த மாதிரி என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட நிறைய பேர் இருக்காங்க. அதான் நான் கூட வந்தப்போ ஒரு வெத்தலையில மடித்து சாப்பிட்ற ஒரு பீடா அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆமாம், எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நானும் வாங்கிட்டும் போனேன். சரி, இப்போ எக்ஸ்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப நோன், ரொம்ப ஃபெமிலியர், ரொம்ப பாப்புலர். அப்போ நீங்கள் இப்போ மற்றவங்கெல்லாம் அந்த நடிகருங்களெல்லாம் உள்ளே வர வச்சு, எந்த நடிகரும் ஒன்று சொல்லிக்கிறேன், யாராவது ஒருத்தங்க 2 பேர் வேணால் ஃப்ரீயாக வரலாம். நிறைய பேர் வந்து பணம் வாங்கிட்டு வந்து இந்த எக்ஸ்போவில் இது நடக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 50 செகண்ட் பைட்ஸ் கொடுக்குறவங்க கண்டிப்பாக வந்து பணம் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. அது யாராக இருக்கட்டும்ங்க, சும்மாலாம் வந்து பண்ண மாட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்போவுக்கு வருவோம், எங்களுக்கு இது கொடுக்கணும், இது கொடுக்கணும், ஒரு டிமாண்ட் வச்சு தான் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் இதை வந்து நான் ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்டு நான் உங்கள் பார்ட்னரு இவங்களுக்கு மல்கிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஏமா எங்கே நடக்குதுன்னு பார்த்து தான் வந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியாதுன்னு, ஷக்கீலா யாருன்னு, நான் வரப்போகிறேன்னு தெரியாது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு பேசினா வந்து நிறைய பப்ளிசிட்டி வரும், அப்போ அதை தேடி நிறைய ஆளுங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி ரீச் ஆகும். பட் மெயின் நம்ம ப்ராடக்ட் மேலே நம்பிக்கணும். நம்ம ப்ராடக்டில் வந்து பவர் இருந்தால் தான் கஸ்டமர் வந்துடுவாங்க. பட் நம்ம ப்ராடக்ட் நம்ம ரேட்டில் பவர் இருந்தால் தான் அவர் பாய் பண்ணுவாங்க. ஆர்டிஸ்ட் மூலிமா நம்ம கூப்பிட்டு இங்கே வரைக்கும் கூட்டம் வந்துடும். பட் அவர் வாங்கணும்னா நம்ம ப்ராடக்ட்டில் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கணும், பவர்ஃபுல் இருக்கணும். அது ப்ரைஸ் வைஸ், குவாலிட்டி வைஸ், டிசைன் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் பொருள் பாய் பண்ணுவேன். இப்போதைக்கு வந்து பர்ச்சேஸர் ரொம்ப டிமாண்ட் இருக்குது. ரேட் கம்மியாக இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், ட்ரெண்டிங்காக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தா வாங்குவாங்க. 2 சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஆர்டிஸ்ட் மூலிமா கூட்டம் வந்துடும், ரீச் ஆகணுமோ, அது நோ டவுட். பட் வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி வந்து ஷாப் கீப்பர் மேலே தான் இருக்கேன். அந்த ஷாப் கீப்பர் மேலே பவர் இருக்கணும், அதுதான் கொடுக்குறதுக்கு. சரி, இப்போ நான் உங்கள் எக்ஸ்போக்கு வந்தப்போ நான் பார்த்தேன், ஏங்க மலைமலையாக போட்டு வச்சுருக்கீங்க, எப்படி தாங்க அதில் தேடி எடுக்கிறது? அது நீங்கள் ஆளுங்க வச்சுருக்கிறீங்க, பட் வந்து அது அந்த ஹேங்கர்லாம் போட்டு, ஹேங்கரில் இருக்கிற ட்ரெஸ்ஸுங்க நாங்கள் எல்லாத்தையுமே பொறிக்கிட்டோம், அது வேறு விஷயம். பட் அப்படி குவிச்சு வச்சிருக்கிறீங்களே, எப்படி இது? அது எப்படின்னா நம்ம கூட்டம் நிறையா வருது, ஹேங்கரில் மாட்டுற, ரேக்கில் மாட்டுறதுலாம் கரெக்டாக வச்சோம். அதுக்கப்புறம் வர க்ரௌடுக்கு வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணும், நாங்கள் பேக் ஸ்டாக் தனியாக பேக் வச்சுருவோம். ஸோ இந்த வாட்டி அம்பத்தூர் எக்ஸ்போல என்ன ஆச்சு, நான் ஒன்றுமே பண்ணல, கஸ்டமரை பிரித்து ஆட்டோமேட்டிக் எடுத்து போயிட்டாங்க. நானே ஓப்பன் பண்ணல, கஸ்டமரே அந்த போரா மூட்டை ஓப்பன் பண்ணி அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி ஸ்டாக் நிறைய ஓப்பன் பண்ணுறேன், ப்ளஸ் நிறைய கஸ்டமர் வரணும்னா அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல. அதுதான் மெயின் ப்ராப்ளம். மேன் பவர் நான் பார்த்தேன். எப்படி பில்லு போடுறீங்க, எப்படி ஏங்க யாராவது இப்படி எடுத்துகிட்டு இப்படி போயிட்டாங்கன்னா உங்களுக்கு? இது எனக்கு நிறையா நடந்துருக்காச்சு அந்த விஷயமா. நான் வந்து ஹேண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன், நிறையா பேர் பில் போடாமல் எடுத்து போயிட்டாங்க, இப்போ கூட போகிறாங்க. அது எனக்கு நடந்துட்டு இருக்கேன். அது எனக்கு என்ன பண்ணான்னு தெரியல. பட் இது முடியல, எங்களால் இது மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. வாங்குறாங்க, எடுத்துன்னு போயிடுவாங்க, அப்படி போவான்னு தெரியல. நீங்கள் வந்து எப்படிங்க அவ்வளோ கம்மியாக அந்த பார்ட்டி வேர்லாம், நம்ம மிலா, என் ஃப்ரெண்ட் அருணாலாம் நாங்கள் வந்தப்போ எடுத்தோம், எப்படிங்க அவ்வளோ கம்மியாக தரீங்க? அது சும்மா ஒரு இந்த நிறைய கடைங்க இருக்குது, அந்த கடைங்களில் கம்மி 2500 ரூபா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 250க்கு கொடுத்தீங்க எனக்கு. அது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பர்ச்சேஸ் ஸ்ட்ராங். நான் நார்த்தில் வந்து ஃபுல்லாகவே எனக்கு செட்டப் இருக்கேன், இங்கேருந்து பை பண்ணணும், டைரெக்டாக மேனுஃபேக்சர்ஸ், நடுவில் யாருமே இல்லை. ப்ளஸ் செகண்டரி நாங்கள் பல்காக எடுக்கிறோம். மற்ற கடைக்கார் ஒரு செட் இருந்தால் நான் ஒரு பார்சல் எடுப்பேன், அதில் ரேட்டு. செகண்டரி பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் ஒரு பீஸில் சம்பாதிக்க மாட்டேன், ஒரு பார்சலில் சம்பாதிப்பேன். 100 பீஸ் இருக்குது, அதில் சம்பாதிக்கிறேன். நிறைய கடைக்கார் ஒரு பீஸில் சம்பாதிக்கலாம், 100 ரூபா சம்பாதிக்கலாம். நான் ஒரு பார்சல் எனக்கு 500 ரூபா 1000 ரூபா கிடச்சா போதும், அது விற்றுடலாம். அந்த மைண்ட் செட்டோட நான் ரொம்ப கம்மியாக 10 to 15% தான் ஹையஸ்ட் மார்ஜின் இருக்கும். அது கஸ்டமருக்கு பாதிப்பாகாது, நான் பர்ச்சேஸ் பண்ணுற பவரில் இருக்கேன். நீங்கள் அந்த ஷாப்பில் போனால் உங்களுக்கு 500 ரூபாயில் கிடைக்கும், நான் அது 300 ரூபாயில் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ நான் உங்களுக்கு 400 ரூபாயில் கொடுத்துருவேன், 350 ரூபாயில் கொடுத்துருவேன். நீங்கள் அந்த ரேட்டில் வாங்க முடியாது, கொடுக்க முடியாது. அதுதான் எனக்கு மெயின் டிஃப்ரென்ஸுக்கு. நான் ரொம்ப கம்மியில் வாங்கி ரொம்ப கம்மியில் கொடுத்துறேன். அது பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா நிறைய பேரால் வந்து ஃபேஷனான க்ளோத்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. கரெக்ட். நான் யாருன்னு சொல்லல. இப்போ நானே நானே என்ன அப்படி அந்த நானே கிடையாது. நான் எப்படின்னா, நான் இது ஒரு வாட்டி தான் போட முடியும் என்னால் இந்த ட்ரெஸ்ஸு. இப்போ இன்னொரு வாட்டி வந்து ப்ராபப்ளி நான் ஒரு மூவிக்கு போட்டு போகலாம், இல்லைன்னா தெரிஞ்சவங்க வீட்டு போகலாம். அடுத்தது இது பட் நான் வீடியோ பண்ண முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப கம்மியான விலையில் தான் க்ளோத்ஸ் வேணும். அப்போ நான் எவ்வளோ தேடினாலும் எனக்கு வந்து ஒரு 800 ரூபாய் கம்மி கிடையாது. பட் நான் உங்ககிட்ட வந்து எடுத்ததெல்லாம் வந்து ஒரு 200 250ல்
ஓகே நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டேன், அப்புறம் அவ்வளோதான். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருவேன்னு. மெட்டீரியலும் ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. ஸோ தட் வே ஐம் ரியலி ஹாப்பி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து மிக்கி ஃபேஷன்ஸ் எந்தெந்த டேட்டில் போடுறீங்கன்றது கொஞ்சம் முன்னாடியே சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி மிக்கி, உங்களை வந்து யாரோ வந்து மிரட்டுறாங்களாமே, யார் உங்களை மிரட்டுறாங்களா? ஆக்சுவலி அது வந்து நம்ம ஃப்ரெண்டு தான், இன்டர்வியூவில் யாரும் சொல்லியிருக்காங்க. மிரட்டுறவரையும் இவர் ஃப்ரெண்டுன்றாருப்பா, இவர் என்னப்பா நான் பண்ணுறது? அவள் எங்கள் ஃப்ரெண்டு தான். நாங்கள் முன்னாடி வந்து 2 எக்ஸ்போவில் மீட் பண்ணோம், கொஞ்சம் பேசிட்டு தான் இருந்தோம். ஸோ நான் ஒரு ஃப்ரெண்டாக கைட் பண்ணேன். நீ ஒரு எக்ஸ்போ பண்ணுற, நீ வச்சிருக்க 2000 ஃபாலோவர்ஸ். ஸோ 2000 ஃபாலோவர் வச்சு நீ ஒரு எக்ஸ்போ பண்ணுற, உங்க நம்பி ஒரு 50 பேர் ஸ்டால் போடுறாங்க. நாளைக்கு அவன் 50 பேர் ஸ்டாலுக்கு நீ கூட்ட கொடுக்க முடியல, அவருக்கு சேல்ஸ் நீ கொடுக்க முடியல, நாளைக்கு நிறைய எக்ஸ்போவில் நிறைய சேல்ஸ் கொடுக்க முடியலன்னா காசு திருப்பி கேட்பாங்க. நான் ஸ்டால் வரைக்கும் லாஸ் ஆகக்கூடாதுல்ல, அவன் பாவம் அவ்வளோ கஷ்டப்படி வராங்க, நீ உங்கள் ஸ்டைலில் பண்ணுற. நான் ஒரு சும்மா ஒரு ஐடியா மட்டும் கொடுத்தேன், இது மாதிரி முடியலன்னா உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகும், திருப்பி காசு கேட்பாங்க, அது மட்டும் தான் சொன்னேன். அதுக்கு வந்து அவர் ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துட்டு மிக்கி அன்னைக்கு கால் பண்ணி மிரட்டினாங்க. நான் யாருக்கும் மிரட்டல, நான் நல்லா இடத்துல நல்லா தான் சொன்னேன். நல்லது சொன்னது வந்து மிரட்டுறாங்க. உங்களை யாரும் மிரட்டுறாங்களே, குடும்பத்தோடு மிரட்டுறாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டேன். அது நம்ம ஃப்ரெண்டு தான், நான் தான் வளர்த்து விட்டேன் அவருக்கு. தங்கச்சி எல்லாரையும் ஃப்ரெண்டு தங்கச்சி, இது தங்கச்சியாக சொல்லிக்கலாம். அது நம்ம தங்கச்சி. எனக்கு நிறைய எக்ஸ்போவில் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, அண்ணா ஸ்டால் போடுங்கன்னா நான் வந்து சொன்னேன், நான் வேறு யாருக்கிட்டே ஸ்டால் போடுறேன், 2 எனக்கு போதும். பட் அவர் 2-3 வாட்டி கேட்கும்போது நான் என் கூட ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, அவர் வந்து க்ளோஸ் அவர் சொல்லுமா, எங்களால் வானா சொல்ல முடியல. சரிம்மா அவங்க கூட வரேன், ஸ்டால் போடுறேன். அவர் ஸ்டால் போட்டு செம்ம ஹிட் பண்ணி கொடுத்து வந்தேன். க்ரௌட் அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌட்னா, ஒரு புதுசாக லேடி, நீங்கள் 0 ஃபாலோவர் வச்சு எக்ஸ்போ பண்ணுறீங்கன்னு உங்கள்கிட்ட எப்படி கூட்டம் வரும்? அவங்க கூட அவர் செலிபிரிட்டிலேருந்து அவர் கூட போட்டுற ஸ்டால், ஃபேமஸ் ஸ்டால் எல்லாமே நான் கூப்பிட்டு வந்தேன். அவன் எக்ஸ்போ வந்து அந்த ஏரியாவில் வந்து நம்பர் 1 பண்ணி காமிச்சிட்டு வந்துட்டேன். அது ஹிட் பண்ண அப்புறம் மறந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிச்சு. அப்புறம் வந்து ஃபேமிலியோட சொல்லியாச்சு, நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படி. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் கொடுத்துட்டாங்க. அதில் நீங்கள் அப்போ அந்த மாதிரி பேசுனா நீங்கள் உங்களுக்கு மனசு கஷ்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவீங்க? எப்படி அதை ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன், ரூமில் தனியாக உட்காந்துருவேன். நான் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், தங்கச்சியாக நினச்சேன் ஹெல்ப் பண்ணேன், அக்கா நினச்சி ஹெல்ப் பண்ணேன். பட்டு கொடுப்பாங்க, கஷ்டம் கொடுப்பாங்கன்னா அவன் மணி வரும்போது மற்ற ஆள் மனசு பற்றி தெரியாது. நான் மணி நிறையா பார்த்துருக்கேன், மணி பற்றி எனக்கு 0 மைண்ட் செட் இருக்குது. இப்போ கூட எனக்கு காசு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பப்ளிக்கு நல்லா கொடுக்கணும், கம்மி ரேட்டில் கொடுக்கணும், நான் சம்பாதிக்கணும், அப்போ ஒன்றும் சம்பாதிக்கலாம். பட் நான் அந்த இடத்துல இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுற மைண்ட்லேருந்து அவர் எக்ஸ்போ பண்ணேன். மற்ற எக்ஸ்போவில் அப்படி தான் போனேன் இப்போ வரைக்கும். ஆனால் நீங்கள் பயங்கர ஃபேமஸாக இருக்கீங்க, யாருக்கு சொன்னாலும் மிக்கி ஃபேஷன் தெரியும் ஃபாலோ பண்ணுறோம், தெரியும். உங்களுக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு எந்த செலிப்ரிட்டியும் தேவையில்லை போல இருக்கே. உங்களை வந்து இன்ஸ்டாவில் வந்து திருப்பி வந்து மிக்கி ஃபேஷன்ஸ் இங்கே போட்டிருக்காங்க, இங்கே வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஆளே தேவையில்லை. நான் இங்கே இன்றைக்கி ஸ்டால் போடுறேன் வாங்கினா வந்துடுவாங்க போல இருக்கு. அவ்வளோ அது எனக்கு வந்து இருக்குது எல்லாமே ஃபாலோவர்ஸ் வந்து எங்கள் கஸ்டமர்ஸ், என்கிட்ட துணி வாங்குகிற கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. கஸ்டமர் வந்து மிக்கிக்கு இந்த ப்ராடக்ட் கம்மி ரேட்டில் கிடைக்கும், அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கேன். நான் எங்கே கூப்பிட்டா வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கேன் என் கஸ்டமர். இப்போதைக்கு நான் இந்த எக்ஸ்போவில் ஸ்டால் போட்டிருக்கேன், என் நம்பி வந்தாங்க, எல்லோரும் வாங்கிட்டு போனாங்க, மற்ற ஆளுக்கு பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் என் ஃபாலோவர்ஸ் வந்து என் நம்பிக்கை இருக்கேன். அப்படி எனக்கு உங்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்களோட கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க. நான் என்கிட்ட என்ன இருக்கேன் மேடம், என்கிட்ட ட்ரெஸ் தானே இருக்கேன். நான் ட்ரெஸ் காமிக்கிறேன், அது கஸ்டமர் பார்க்குறாங்க, ஆன்லைன் ஷாப்பில் வராங்க. இங்கே சவுகார்பேட்டில் ஷாப் இருக்கேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. காலைல 11 o'clock திறக்கேன், 50 பேர் கேட் முன்னாடி வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆஃபர் போடுவேன், கடை திறக்கணும்னு கூட்டமாக உள்ளே வருவான். ஜஸ்ட் 2 hours எனக்கு ஸ்டாக் காலி ஆகிடும். அந்த மாதிரி அப்போ நான் எக்ஸ்போ பண்ண தேவையில்லை. பட் நான் ஏன் போனேன்னா, சரி நம்ம ஒரு ட்ரெண்ட் போகுது, அந்த ட்ரெண்ட் பின்னாடி நானே இதாக புதுசாக பண்ணிகிட்டே இருக்கணும்ல, அதனால தான். சரி மிக்கி, இப்போ வந்து ஒன்று உங்ககிட்ட முக்கியமாக நான் இப்போ ஒன்று சொல்லணும், உங்களை ஒரு வேலை செய்ய சொல்லணும். என்ன வேலைன்னு கேளுங்க. சொல்லுங்கள். அந்த கண்ணாடி கொஞ்சம் கைட்டுங்க. ஏன்னா நான் உங்களை வந்து அன்றைக்கே பார்த்தப்போ இந்த பூனை கண்ணை பார்த்தேன். நாங்கள்லாம் லென்ஸு வைப்போம், உங்களுக்கு இப்படி அழகான பூனை கண் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே வந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் கண்ணாடி போட்டுன்னு சுற்றுறீங்க, எல்லாம் புரிஞ்சிச்சு. சரி, உங்கள் கண்ணை காட்டணுன்ற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து அதை கழட்ட சொன்னேன். சரிங்க, இப்போ இன்னும் ஒரு 2-3 இதுதான் முக்கியமான விஷயங்கள் கேட்கணும். இப்போது நான் உங்களை கேட்டேன், என்னங்க இவங்களெல்லாம் உங்களை வந்து இப்படி ஏமாத்துறாங்களே, நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு. அப்போ நீங்கள் வந்து ஆஃப் த கேமரா என்ன சொன்னீங்க, நான் வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க? அப்புறம் என்ன யூஸ்னால், எனக்கு வந்து அவங்க தேவைம்போது எனக்கு நான் கூப்பிட்டாங்க, நான் ஓடி போயிடுவேன். நான் எங்கள் ஷாப் கூட பார்க்க மாட்டேன்.
ஃப்ரெண்டாக நீங்கள் எங்கே கூப்பிட்டா நான் வந்துடுவேன். எங்கள் பிஸ்னஸ் கூட விட்டு போயிடுவேன். நீங்கள் எந்த எக்ஸ்போவில் நீங்கள் பாண்டிச்சேரி சரி, மதுரை சரி, எங்கே கூப்பிட்டா நான் ஓடி போயிருக்கேன். அம்பத்தூர் சரி, எங்கேயும் கூப்பிட்டேன். பட் எனக்கு தேவைம்போது கூப்பிடும்போது வரலன்னு ஒரு மெசேஜ் கூட கொடுக்க முடியல. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க தேவைம்போது நான் எங்கள் வேலை விட்டு போகிறேன், என் பிஸ்னஸ் விட்டு போகிறேன், என் ஃபேமிலி விட்டு போகிறேன். பட் நான் ஒரு தேவைம்போது வாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு வரலன்னு ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டீங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட் எவ்வளோ நான் நினச்சேன், ஒரு ஒரு அக்கா மாதிரி நினச்சேன், ஒரு ஃப்ரெண்டாக நினச்சேன். பட் நீங்கள் ஒரு பதில் கூட கொடுக்க மாட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு யோசிக்கிறீங்கன்னு அது ரொம்ப வருத்தமாக இருக்கும், எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் இனிமேல் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு இப்போவாது உங்களுக்கு தோணுதா? பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் அப்புறம் தான் தெரியுதுல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது தெரியாத அது நம்ம பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கான்னு தெரியுது. பழகுற முன்னாடி தெரியாதுல்ல. நீங்க யாருக்குமே இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டு நீங்க போகாம இல்லை, நான் இப்போவுமே வாக்கு கொடுத்துருக்கேன். நான் ஏதாவது எக்ஸ்போவில் அப்புறமா ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் கண்டிப்பாக போயிருக்கேன். அவங்க வார்த்தா கூட்டம் எனக்கு ஒரு ஸ்டால் வேணும்னு சொல்லும்போது 2 ஸ்டால் எடுத்துங்க, 2 ஸ்டால் கூட வார்த்தாக்கு. இப்போதைக்கு நான் மேடம் சொல்கிறேன், நான் இந்த எக்ஸ்போவில் ஃப்ரீயாக போகல, நான் காசு கொடுத்து தான் போயிருக்கேன். எங்காவது நான் எல்லாத்துக்கும் ஒரு மணி கூட நான் ஒரு எக்ஸ்போ முடிச்சுட்டு வரேன்னா அங்கே பேமெண்ட் ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டு தான் வரேன். அப்புறம் தான் வீட்டுக்கு வரேன். எனக்கு அப்படி தான். நான் நம்ம வீட்டில் போனால் எனக்கு கடன் யாரும் இருக்கிறாரு அப்படி. பட் ஃப்ரீயாக கூட கேட்க மாட்டேன் யாருக்கிட்ட. சரி மிக்கி, இப்போ நிறைய எக்ஸ்போ நடத்துகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் நிறைய பேர் உங்கள் மேலே ஏன் இவ்வளோ கோபமாகவும் கடுப்பாகவும் உங்களை பற்றி ஒரு பர்சனல் விஷயம்லாம் எடுத்து உங்களை தாக்குறாங்கன்னா ஆக்சுவலி மிக்கிக்கு வந்து குவாலிட்டி, ரேட், க்ரௌட் எல்லாமே சப்போர்ட்டில் இருக்காங்க. எனக்கு பப்ளிக் சப்போர்ட் இருக்கு, ட்ரெஸ்ஸஸ் நிறையா பர்ச்சேஸ் பண்ண பவர் இருக்கு. ஸோ அது வந்து அவங்களால் பண்ண முடியல. அவங்க வந்து வேற ஆள் நம்பி இருக்காங்க. இப்போ நான் எக்ஸ்போ பண்ணேன்னா மிக்கி தான் எங்கள் ப்ராடக்ட் இருக்கேன், நானே எக்ஸ்போ பண்ணேன், நானே மண்டபம் பண்ணலாமல் நான் தான் பண்ணுறேன். எங்கள் கஸ்டமரை வருவாங்க. மற்ற வந்து எக்ஸ்போ பண்ணும்போது அவர் வந்து வேறு ஸ்டால் மேலே நம்பிக்கை இருப்பாங்க. அந்த ஸ்டாலில் சப்போஸ் அவர் இஃபெக்ட் கொடுக்க முடியலன்னா அவர் வந்து க்ரௌட் வரமாட்டேன். ஸோ அதுதான் அவங்க கஷ்டமாக இருக்கும். மிக்கி போட்டால் எல்லா க்ரௌட் அங்கே போகுது. இப்போது ஒரு வாட்டி நான் 2-3 சென்னையில் எக்ஸ்போ நடந்தது. பட் நம்ம எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா நிறையா க்ரௌட், பக்கத்தில் க்ரௌட் இல்லை. நான் வந்ததில் கூட அப்படிதான் ஆச்சு இல்லையா? ஸோ இது வந்து பிஸ்னஸில் அவங்களால அப்கம் பண்ண முடியல, பொறாமையால் உங்களை பற்றி பர்சனலாக கூட தாக்குறாங்க போல இருக்கு. ஃபேமிலி எல்லாம் கூட இழுத்து வச்சு பேசுகிறாங்க போல சொல்கிறாங்க. பர்சனலாக இந்த ஊர் அந்த ஊர் பற்றி சொல்லுவாங்க. ஓ அப்படியா? ஓ வெளியூர்லேருந்து வெளியூரில் வந்துட்டு இந்த ஊரில் வச்சுக்கோ. நீங்கள் அப்போ சொல்லுங்க, வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, அதுதான் அப்படியே சொல்லுங்க. அது தப்பே கிடையாது. ஏன்னா அதுதானே உண்மை. உண்மைதான், கரெக்ட். அண்ட் உண்மையில நான் இப்போ பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு இப்போது நிறைய குழந்தைங்க வந்து நிறைய கடைகளில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களாலாம் ஒரு 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 சின்ன ஒரு பெரிய கடைனே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹோல்சேல் விலையில் அங்கே கூட வாங்க முடியாதுங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து அவங்க நினச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறாங்கன்றது என் கண்ணால் நான் பார்த்தேன். ஸோ அது வரைக்கும் என்ன கேட்டால் நீங்கள் பண்ணுறது ஒரு சர்வீஸ் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் பார்க்குற வரைக்கும் நீங்கள் எல்லாரையும் கவனிக்கிறீங்க, எல்லாரும் அக்கா தங்கச்சியாக நினைக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான் மிக்கி. நான் 10 ரூபீலேருந்து ட்ரெஸ் கொடுத்துருக்கேன். எங்கள் எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 500 ஹையஸ்ட், 600 ஹையஸ்ட் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. அண்ட் செகண்டரி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்போ பண்ணும்போது, நான் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் எக்ஸ்போ பண்ணும்போது 3 நாள் கூட்டம் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரே எக்ஸ்போவில் 3 நாள் கூட்டம் ஒரே மாதிரி கூப்பிடணும் கஷ்டம். நெக்ஸ்ட் டே லாஸ்ட் டே வந்து நான் 50% கூட டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். எனக்கு அது நான் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு. எனக்கு தெரியாது. நான் 3rd டே இருக்காதுன்னு நினச்சேன். அப்புறம் அவங்களே காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணோடனே நீங்கள் சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி வந்து எல்லாமே 50% ஹாஃப் சேலுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பொண்ணு எனக்கு சொல்லலை, போயிட்டு வந்துட்டு எனக்கு வந்து வீடியோ காலில் அவ்வளோ ட்ரெஸ்ஸு காட்டு, இன்னும் இவ்வளோ வாங்கிட்டியா நீன்னா. நான் அது சொல்லுது என்கிட்ட, எல்லாமே வந்து ஹாஃப் ப்ரைஸு. அது எப்படி உனக்கு அப்படின்னா, நீங்கள் 3rd டே வந்து அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்பேன். அது என்ன, அதில் உங்களுக்கு என்ன லாபம்? லாஸ் தான். எனக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. லாஸ்க்கு எதுக்கு செய்கிறீங்க சார்? நான் வந்து எனக்கு கூட வந்தாங்களே ஸ்டால் ஆனர், அவருக்கு கூட்டம் கொடுக்கல, கூட்டம் கண்டிப்பாக கொடுக்கணும். செகண்டரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ஸ்டாக் வந்து இங்கே காலி பண்ணிட்டு போகணும். நெக்ஸ்ட் எக்ஸ்போவில் புதுசாக கொடுக்கணும் கஸ்டமருக்கு. ஸோ இது வந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு நிறைய வழி இருக்குது. ஷாப் இருக்குது, ஆன்லைன் இருக்குது, எல்லாமே இருக்குது. எக்ஸ்போவில் சம்பாதிச்சு நான் ஒன்றும் இல்லை. பட் 50% கொடுப்பேன். நீங்கள் 1000 ரூபா எடுத்து 500 ரூபா கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட் டே வந்து அப்படியே என்ன ஸ்டாக் காலி பண்ணிட்டு போயிடுவேன். கஸ்டமர் ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் தில் குஷ், வாங்குறவங்களும் தில் குஷ். ஓகே,
அப்போது இப்போ நீங்கள் நான் வந்து நிறைய இதிலலாம் பார்க்குறேன்ல, நிறைய பேர் வந்து இன்னைக்கு இங்கே வந்து போடுறாங்க, நாளைக்கு அங்கே போடுறாங்க, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. இப்போ நானே பண்ணியிருப்பேங்க, நானே ஆட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து எனக்கு உங்களது மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட தான் மட்டும்தான் வருவேன் நான். உங்களது வந்து எந்த டவுட்டும் இல்லை. நாளைக்கு என்ன சொல்லிடக்கூடாதுல்ல. கரெக்ட். ஷக்கீலா ஸ்கேமுன்ட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம வேற ஒரு இடம் சொல்ல போய் அங்கே க்ரௌடு சரியா இல்லை, இந்த அம்மா வர சொல்லி அங்கே வந்தோன்னு இந்த பயம் எனக்கு. அது வேறு எதுனாலையும் இல்லை. ஸோ அங்கெல்லாம் வந்து என்ன நான் பார்த்துருக்கேன். மற்ற இதிலெல்லாம் வந்து இங்கே இன்றைக்கி டிவி கொடுக்குறாங்க, இன்றைக்கி ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க, இன்றைக்கி இந்த சாரீஸ் 5 சாரீஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு சாரீ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்கிறாங்களே. அது மாதிரி நீங்கள் என்ன ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? நான் எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்குறது மக்களுக்கு வந்து நல்லா துணி கம்மி ரேட்டில் கொடுக்குற அதுதான் பெஸ்ட். ஆக்சுவலி இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே அவங்க ஆக்சுவலி மக்களுக்கு இதான். நான் நிறைய பேர் சொல்கிறாங்க வெள்ளி காயின் தரேன். இப்போ ஒரு கிராம் வெள்ளி காயின் என்ன ரேட் இருக்கும்? ஒரு 250 ரூபா. அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிறாங்க 100, 200, 1000 சாரி தரேன்னு. அவர் எக்ஸ்போ வந்து 1000 சாரி கொடுத்தாச்சு, 500 சாரி கொடுத்தாச்சு, 100 சாரி கொடுத்தாச்சுன்னா அங்கே சுற்றி ஸ்டால் போடுவாங்களே, ஒரு 100 பேர் 200 பேர், அந்த சாரி ஸ்டால் போடுற ஆளுக்கு சேல்ஸே நடக்காது. அதே மாதிரி டிவி ஃப்ரீ ஏதாவது கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. பட் இது மக்கள் கூப்பிட்றதுக்கு கொடுக்குறேன். நான் வந்து எங்கள் ட்ரெஸ் எங்கள் ப்ராடக்ட் நம்பி கூப்பிட்றேன், அந்த நம்பி வராங்க. எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இந்த ஆஃபரே கிடையாது. மிக்கி ஃபேஷனில் வந்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்குது, கம்மி ரேட்டில் கிடைக்கும். மைண்ட் செட்டோட வருவாங்க. மேடம் மற்ற எக்ஸ்போவில் 9, 10 o'clock வருவாங்க, எனக்கு 6 o'clock கஸ்டமர் வருவாங்க. காலைல 6 to 7 o'clock. எங்கள் பிஃபோர் வீடியோ பாருங்கள், மார்னிங் 6, 7 o'clock கஸ்டமர் வந்துருவாங்க. நான் காலி ஆகிடும், மிக்கியில் ஸ்டாக் காலி ஆகிடும். அந்த மைண்ட் செட்டோட வருவாங்க. ஸோ எங்களுக்கு இதுவுமே ஃப்ரீ கொடுக்க தேவையில்லை. எனக்கு கஸ்டமருக்கு நான் துணி கொடுத்தா போதும், அது வாங்குற ரெடியாக இருக்கா. இப்போ நீங்கள் இப்போ வந்து இப்போ நான் எனக்கு தெரிஞ்சவங்க வராங்க, இல்லை யாரும் வராங்க, ஒரு லேடின்னு வைங்களேன், ஒரு 5000 ரூபாய்க்கு எடுத்தாங்க, அவங்கக்கிட்ட அவ்வளோ பைசா இல்லை, நீங்கள் வந்து அண்ணே ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணிக்கோங்கன்னா பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணி தரேன். அதில் கேட்க தேவையில்லை. இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா பில்லு கூட கேட்க மாட்டேன், அந்த 1000 ரூபா கூட கேட்க மாட்டேன். சதீஷ், அடுத்த வாட்டி நமக்கு ஒரு மாறுவேடத்தில் ஏற்பாடு செய், நான் வந்து விடுகிறேன். நானும் தெரிஞ்சால் தானே. அப்புறம் என்கிட்ட வந்து இல்லைப்பா எனக்கு கொடுப்பான்னு கேட்கலாம். சரி, நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உண்மையிலேயே ஒருவேளை உங்களை பார்க்க தான் பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். எல்லா அக்கா தங்கச்சி ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ். நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறது இந்தியனா? இந்தியன் தான், ராஜஸ்தான் பொண்ணு தான். ராஜஸ்தான் பொண்ணு தான். போய் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு 3 பசங்க இப்போ காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போகிறாங்களா உங்கள் பசங்க? சந்தூர் மம்மி மாதிரி, சந்தூர் டேடி மாதிரி இல்லை இருக்கிறாரு இவர். ஏன் காலேஜ் போகிறாரு? நீங்களே உண்டு குழந்த மாதிரி இருக்கிறீங்க, அழகாக இருக்கீங்க. ஏன்னா உண்மையில் வயசு தெரியலங்க உங்களுக்கு. 42 வயசு. 42 வயசில் காலேஜ் போகிற பசங்கன்னா நீங்கள் என்ன 18 வயசில் கல்யாணம் பண்ணீங்களா? 20ல் பண்ணிட்டேன். அப்படிங்களா? உங்களுக்கு யாராவது வந்து நடிக்க வாங்க சினிமாக்குன்னு கூப்பிட்ருக்காங்க, நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? நடிக்கிற ரோல் கிடைச்சா கண்டிப்பாக நடிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. ரோல் கிடைச்சா கண்டிப்பாக நடக்கலாம். யாரும் நமக்காக வெயிட் பண்ணல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உங்கள் பூனை கண்ணெல்லாம் வச்சு ஒரு நிறைய ரோல்ஸ் இருக்குங்க. அதாவது இன்னசென்ட்டாக அந்த வீட்டில் ஒரு 3வது பிரதராக இருப்பாங்க. இந்த பெயிண்டல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹிந்தியில் பெயிண்டல்னு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்க, அப்புறம் மாதிரியே இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த வம்சாவழியை சேர்ந்தவராக கூட இருக்கலாம். ஏன்னா அவர்லாம் எனக்கு ஃப்ரெண்டு, வயசானவர். அப்போது உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ரோல்ஸ் இருக்கும் தெரியுமா? மேபி நீங்கள் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வெளியில் சொன்னாதான். லைக் ஒரு 3 பிரதரில் ஒரு பிரதர் ரொம்ப இன்னசென்ட்டான பிரதராக இருப்பார், கடைசியில் பார்த்தா அவர் தான் எல்லாமே ஒரு விஷமான விஷயங்களை செஞ்சுருப்பார். அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட வீடியோஸில் பேசுங்க, எனக்கு நடிக்க வாய்ப்பு இருந்தால் கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ நானும் சொல்கிறேன், மிக்கி, அவர் பேர் தினேஷ், ஆனால் மிக்கின்னு நம்ம படத்தில் கூட பேர் வச்சிடலாம். நல்ல வாய்ப்பு இருந்தால், இன்னசென்ட் ஃபேஸு, ஆனால் வந்து ஏமாற்றக்கூடியவர் ஆக்டிங்கில், அந்த மாதிரி வந்து நல்ல ரோல் இருந்தால் அவருக்கு ஆஃபர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸ்போ எப்போ போட போகிறீங்க? ஏன்னா நானும் வர்றதுக்கு இருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இது நம்மக்கிட்ட எடுத்தது தான். சரி, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நிறையா இப்போ வந்திருக்கேன். நான் நாளைக்கு ரெடி ஆகிடும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் மிக்கி ஃபேஷன் எக்ஸ்போ மாதாவரமில் இருக்கேன், ஜூலை 17, 18, 19. அதுக்கப்புறம் காஞ்சிபுரமில் இருக்கேன், ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2. ஓகே. ஸோ மக்களே, மை டார்லிங்ஸ், மாதாவரத்தில் ஜூலை 17th, 18th, 19th மிக்கி ஃபேஷன்ஸோட எக்ஸ்போ பண்ணுறாங்க. நிறைய துணி வந்துருக்கு இந்த வாட்டி. இதே மாதிரி சைஸ் எல்லாம் வந்துருக்குது. பிக் சைஸ் ஆளுங்கள்லாம் அங்கே வாங்க. அண்ட் தென் ரொம்ப விலையெல்லாம் ரொம்ப கம்மிப்பா. நான்லாம் வந்து இவருக்கு
இது பண்ணுறதுக்காகலாம் சொல்ல மாட்டேன். என் வாயெல்லாம் உங்களுக்கு தெரியும். உண்மைனா உண்மை, பொய்னா பொய். நான் அங்கே போயிருக்கிறதால நான் அனுபவித்ததை மட்டும் சொல்கிறேன். ஸோ வாங்க. அண்ட் தென் 3 நாள் அங்கே எக்ஸ்போ நடக்குது. அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்தில் 31/1/2 அங்கே நடக்குது. காஞ்சிபுரம் மக்களுக்கும் இப்போ சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்பா எப்போ உங்களுக்கு மட்டும் எங்கேருந்துப்பா நீங்கள் இவ்வளோ கம்மியாக நல்ல நல்ல ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரீங்க? எங்களுக்கு வந்து செட்டப் இருக்க ஃபுல்லாக பர்ச்சேஸ். நான் இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கேன். நான் ஆக்சுவலி எங்கள் கடை போட்டு 2007லேருந்து இருக்கேன். 2001 இந்த துணி ஃபீல்டில் வந்தேன். ஸோ 26 இருக்கும்போது 26 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கும்போது எனக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாம் தெரியும். எப்படி டீப்பில் போய் என்ன வாங்க ஒரு ப்ராடக்ட்க்கு ஒரு ஊர் இருக்கேன். ஸோ அந்த ஊரில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு லாஸ்ட் டீப்பில் போய் ப்ளஸ் கேஷ் பேமெண்ட் கொடுத்துட்டு அவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டீப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். கம்மியாக வாங்கிட்டு மக்களுக்கு கம்மியாக, அதனால கம்மியாக உங்களால் கொடுக்க முடியுது. ப்ளஸ் பல்காக எடுப்பேன். மெயின் பல்காக ஒரு 5000 பீஸ் கொடுத்தா எடுத்து நான் எடுத்துருவேன். அப்படி ஒரே ஐட்டம் நான் மக்கள் இருக்க வாங்குறாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன் மிக்கி, நீங்கள் வந்து எனக்கு என்னவோ நீங்கள் வந்து உங்களோட துணி விற்கிறத கம்மி, ஒரு சர்வீஸ் மாதிரி எனக்கு தோணுது பர்சனலாக. என்னை பற்றி யார் என்ன பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன், உங்களுக்கு தெரியும். என் மனசில் என்ன பட்டுதோ அதான் சொன்னேன். நான் அந்த இடத்துல போனேன், நான் பார்த்தேன். நல்ல நல்ல மெட்டீரியல் துணிங்க, நல்ல உழைக்கக்கூடிய துணிங்க, அண்ட் ரொம்ப கம்மி விலைக்கு. நம்ம மிலாலாம் கூட நிறைய வாங்கிட்டு போனால். ஸோ வாங்க. ஒருவேளை 17ஆம் தேதி நம்ம எல்லாருமே மாதவரத்தில் மீட் பண்ணலாம், சரிங்களா? கண்டிப்பாக வரணும் மேடம். கண்டிப்பாக வரேன்ப்பா, நான் கண்டிப்பாக வருவேன். 17 வேணும் இன்ஷா அல்லாஹ். நான் வந்து 18ஆம் தேதி மதுரைக்கு போகிறேன். ஒரு குட்டீஸோட ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, ரேம்ப் வாக் ப்ரோக்ராம் இருக்குது. 17ஆம் தேதி வந்து ஏன்னா நான் ட்ரெஸ்ஸே அங்கே வந்து தான் எடுக்கணும். கண்டிப்பாக சரியா? ஸோ see you all on 17th this month in மாதவரம் மிக்கி ஃபேஷன்ஸோட எக்ஸ்போவில். அண்ட் தேங்க்யூ வெரி மச்.